நம்ம ஆக்டர் ரவிமோகன் அப்புறம் முன்னாள் மனைவி ஆர்த்தி ரவி இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட விவாகரத்து செய்தி வந்து நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். ஆர்த்தி ரவி வந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரவி வந்து எங்கள் எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. எங்களோட 2 மகன்கள் அப்புறம் என்னையும் சேர்ந்து தவிக்க விட்டுட்டாரு. ஒரு அப்பாவா தோத்துட்டாரு, ஒரு கணவனா தோத்துட்டாரு. இந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க. இந்த செய்தி அடங்கிறதுக்குள்ளேயே இப்போ ஜெயம் ரவி சார் வந்தோம்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையை படிக்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னோட முன்னாள் மனைவியை மட்டும்தான் பிரிஞ்சிருக்கேன். அதாவது ஆர்த்தியை மட்டும்தான் நான் பிரிஞ்சிருக்கேன். என்னோட 2 மகன்களை நான் வந்து பிரிஞ்சு இல்லை. எனக்கு என்னோட 2 பசங்க எப்பவுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 16 வருடங்களாகவே நான் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்த்தியும் சரி, அவங்களோட அம்மாவும் சரி, அதாவது ரவியோட மாமியாரும் சரி, 2 பேரும் சேர்ந்து தன்னை வந்து ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி ரொம்ப துன்புறுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 16 வருடங்களாகவே வங்கி கணக்கும் சரி, தன்னோட சோஷியல் மீடியா கணக்குகளையும் சரி, நான் வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. பேங்க் அக்கௌண்ட்ஸையும் நான் பார்க்கல, சோஷியல் மீடியாவையும் நான் ஆக்டிவாக இல்லை. சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட் எல்லாமே அவரோட மனைவி ஆர்த்தி தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அவரோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த ஆக்டர் கூட நடிக்கணும், எந்த கதையை தேர்வு செய்யணும், எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட மனைவியும் அவங்களோட மாமியாரும் தான் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட உச்சமாக பார்த்தோம்னா, ரவி சார் வந்து கடந்த 5 வருடங்களாகவே அவரோட அம்மா அப்பாவுக்கு எந்த பணமும் கொடுக்கவே இல்லையா. அதாவது இப்போ ஒரு பையனாக அவங்க அம்மா அப்பா காசு தருவாங்க இல்லையா, திருமணத்து பிறகு இந்த 5 வருடங்களாக ரவி சார் வந்து அவரோட அம்மா அப்பாவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையா. ஏன்னா இவங்களோட வங்கி கணக்குகள் எல்லாமே அவரோட மனைவி தான் ஹேண்டில் பண்ணுறதுனால எந்த பணமும் கொடுக்க விடலை. அது இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கவும் விடலை. இப்போ சமீபமாக வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ரவி சார் வந்து அவங்களோட 2 மகன்களையுமே பார்க்கல. ஏன்னா அதுக்கும் அவர் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த அனுமதி மறுக்கப்பட்டதுனால என்னை வந்து எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க. நான் வந்து ஏதோ அஃபேர் வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தப்பாக நினைக்கிறதாகவும், என்னோட கண்ணியத்தை வந்து நிறைய பேர் கேள்விக்குறியாக மாற்றுறாங்க. இப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கிட்ட வந்ததுனால தான் நான் இப்போ வாயை திறந்து பேசுகிறேன். எல்லா அமைதிக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நான் சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்றேன். கெனிஷா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பட் இப்போ என்னோட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக அவங்க மாறிட்டாங்க. என்னோட பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இனிமேல் நான் கெனிஷாவோட தான் வாழ போகிறேன். அது இல்லாமல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன். நான் என் 2 பசங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். என் வாழ்க்கையை நான் இனிமேல் சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.